அந்த மீந்ததை வீணாக்காத தமிழ் சமூகம். நம்ம உணவை தூர எரிஞ்சு பழக்கம் கிடையாது. ஒன்று நம்ம பகிர்ந்து சாப்பிடுவோம், இல்லைன்னா அடுத்த நாள் சாப்பிடுவோம். இட்லி உப்புமாவை தான் நம்ம சாப்பிட்டோம் அடுத்த நாள் காலையில். அப்போ அந்த நீராகாரங்கிறது பல ஆய்வுகள் உறுதிப்படுத்துது. கொஞ்சம் அந்த கார்போஹைட்ரேட் ஒரு நாள் சற்று நொதித்து புளித்து இருந்ததுன்னா அதில் சேரக்கூடிய ஏராளமான கோடிக்கணக்கான பாக்டீரியாக்கள், அதில் உள்ள நல்லது செய்கிற பாக்டீரியாக்கள், ப்ரோபயாட்டிக் அப்படிம்பாங்க. அந்த ப்ரோபயாட்டிக் ஃபுட்டை பற்றி இன்றைக்கி போய் படித்து பாருங்கள். நேற்றைக்கு முந்தைய தினம் ஒரு ஆய்வு கட்டுரை வந்திருக்கு கட் பயோட்டா பற்றி. கட் பயோட்டானா குடலில் இருக்கக்கூடிய நமக்கு நல்லது செய்யக்கூடிய இதுவரை நாம் அறியாத ஏராளமான நுண்ணுயிர்கள் வைத்துக்குள்ளே இருக்குது. அப்போ நம்ம சாப்பிட்ற சாப்பாடு நம் வாய்க்காக நம் ருசிக்காக மட்டும் இல்லாமல் அந்த நுண்ணுயிரிக்கு இருக்கணும். அந்த கட் பயோட்டா நல்லா இருந்தால் மட்டும்தான் நாம் எதிர்பார்த்தல் நலமாக இருக்கும், ஜீரணம் நலமாக இருக்கும்,